நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுய உதவிக்குழு பயனாளிகள் 141 பேருக்கு நாட்டுப்புற கலைஞர் கடன், மாற்றுத்திறனாளி கடன், கைம்பெண் கடன், சிறு வணிக கடன் என 2,02,50,000 ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை தமிழக கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலர் ராதாகிருஷ்ணன் வழங்கினார். நிகழ்ச்சியில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் செயலாளரும் மேலாண்மை இயக்குநருமான முத்துக்குமார், நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் சிவப்பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சொன்னா கூட அதுக்கு முன்னாடியே நாங்கள் எப்பவுமே வேளாங்கண்ணி வந்துடுவோம். சின்ன பிள்ளை இருக்கும்போது வேளாங்கண்ணி, நாகூர், காரைக்கால், திருநள்ளார், வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தீஸ்வரன் கோயில், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நாங்கள் வருவோம். ஸோ அதுக்கப்புறம் கோர்ஸ் எங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் கிளப்ல இருக்கும்போது ஆயிரத்தி வரும்போது இங்கே இன்னைக்கு மத்தியானமே நான் வந்து அப்புறம் ஈவினிங் இங்கே வரும்போது இப்போ நிலைமை பார்த்துருக்கேன். படிப்படியாக இப்போ அப்படியே அப்போ இருக்கிற டவுன் பஞ்சாயத்து அதுமாதிரி எல்லாருமா சேர்ந்து அங்கே இங்கேயும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் போட்டு நிறைய பண்ணி கம்ப்ளீட்டாக இது சேஞ்ச் ஆச்சு. இப்போ சர்ச் பீப்புளும் இப்போ நிறைய பண்ணாங்க. அப்புறம் அந்த வீடுகள் கட்டினாலும் மழை பிரச்சனை வரும்போது தண்ணி தேக்கணும், அந்த உள்பக்கம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மீண்டும் ஆனால் நாகப்பட்டினம் பீப்புளை வந்து எப்போவுமே அப்போது பில் கிளின்டன் சார் வரும்போதுமே நாகப்பட்டினம் மக்களை பாராட்டுறேன். 73 அந்த கடலோர குடியிருப்புகள், 58 மீனவ கிராமங்கள், வேளாண்மை பாதிப்பு, ட்ரேடர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 119, 109 கடை, அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தும் இங்கேயும் 600க்கும் மேற்பட்ட இறப்பு. அப்புறம் இங்கே கூட நம்ம அந்த ஒரு நினைவிடமெல்லாம் ஒரு ஆண்டுக்கு அப்புறம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் மீண்டு மறுபடியும் வந்தீங்க. அதுக்கப்புறம் கஜா புயல் வந்தது. நடுவில் அந்த நேரத்திலே மனூசுன்னு ஒரு புயல் வந்தது. எல்லாத்தையும் தாங்கி நீங்கள் மீண்டு வரீங்க. அதில் நான் லெசன் லேர்ன் பண்ணது என்னன்னாக்க, அந்த பீரியடில் வந்து மாற்று தொழிலே யாருக்குமே இல்லை. மீனவர்னா போச்சுன்னா அவுட்டு. அதுக்கப்புறம் மீன்பிடி தொழிலாளர்னா அது இல்லைன்னா வேறு எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் போச்சுன்னா ஒன்றும் இல்லை. விவசாயம்னா விவசாயத்தில் ஃபுல்லாக சாண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ தான் நான் பார்த்தது என்னென்னா, இந்த மாற்று பொருளாதார ரீதியில் சுய குழுக்களோட பங்கு மிக முக்கியம் தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு பக்கம் என்ன உங்களோட இன்கமோ அது இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து சுயல் கடனாக இருக்கட்டும், இல்லையா வந்து குறிப்பிட்ட கால்நடை வளர்ப்பு கடனாக இருக்கட்டும், மீன் வளர்ப்பு கடனாக இருக்கட்டும், இல்லையா நம்ம ஹாலோ பிளாக்காக இருக்கட்டும், இல்லையா எந்த வகையான இதுலேயும் நீங்கள் பயன்படுத்தி பொருளாதார ரீதியில் அது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து கூடுதல் தலைமை செயலர், கூட்டுறவு, நுகர்வோர் மற்றும் உணவுத்துறையில் செயலாளர் இருக்கேன். மதிப்புரை டிஆர்எம் மேடம் இருக்காங்க. அப்புறம் நம்ம எம்டி பேங்க், கும்பகோணம் பேங்க் இங்கே 11 பிள்ளைகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஜேஆர் கோஆப்ரேட்டிவ் இருக்காங்க. அதே மாதிரி வருவாய்த்துறையில் எல்லாரும் இருக்காங்க. மோர் இம்பார்ட்டன்ட் இந்த கிளையோட பீப்புள் எல்லாம் இருக்காங்க. இது உங்கள் கிளை கூட்டுறவுக்கும் இது இருக்கு இல்லையா, முதலாளிகள் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா, அவங்க லாபம் சம்பாதிக்கும் போது அவங்க வளர்த்துக்கோ இல்லையா அவங்க திட்டங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கூட்டுறவுங்கிறது நம்ம எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணக்கூடியது. அது வந்து ஒரு காலத்தில் நம்மளோட விடுதலைக்கே ஒரு வித்திட்ட ஒரு உணர்வு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.24 கோடி நியாய விலைக்கடை கார்டு இருந்தால் 1.25 லட்சம் கோடி கூட்டுறவுல உறுப்பினராக இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில் த்ரிப்ட் சொசைட்டி, அர்பன் சொசைட்டி, பேங்க், இல்லையா பிஎஸ்சிபி, பேக்ஸு, ஆரம்ப அப்படின்னு இருக்கும்போது, இது நீங்கள் வளர்ந்தால் நாங்கள் வளருவோம், நாங்கள் வளர்ந்தால் நீங்கள் வளருங்க. இது எல்லாமே நீங்கள் நாங்கங்கிறது இந்த வகையில் கிடையாது. இல்லை நம்ம கூட்டுறவு மட்டும் நம்ம. அதே மாதிரி வரக்கூடிய லாபமும் திருப்பி நமக்கே தான் வருது. இந்த வங்கியும் வந்து லாபத்தில் இயக்கக்கூடிய வங்கி. இது என்ன ஒரு பெருமைக்குரிய விஷயம்னா, இந்த ஆண்டு இல்லை டாக்ஸ் கடன், டேக்ஸ் கடன், இது எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, எதாச்சும் வளரும். கடைசியாக ஒரே ஒரு இதை சொல்லி எனக்கு நினைவு, நான் கூட்டுறவுத்துறைக்கு வரதுக்கு வந்து 2006 அது உலக திட்டம் மூலமாக நிறைய பண்ணியிருக்காரு. இன்னொன்று நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, மார்க்கெட்டு. நம்ம ஏதாவது பொருள் பண்ணோம்னா மார்க்கெட் பண்ணோம், அது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அதுக்கு தனி முனையம் மாதிரி ஒன்று போட சொல்லியிருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கிறது. இன்னொன்று பேக்கேஜிங் தரம். அந்த காலத்துலேயே நான் பார்த்துருக்கேங்க, பூம்புவாரில் பண்ணக்கூடிய கேண்டில்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டே ஆகும் கூட்டுறவு மூலமாக. அது ஏன் நம்ம அக்கரைப்பேட்டை மீனவர்னா மீன்லேருந்து ஊறுகாய் கூட பண்ணலாம்.
அதே மாதிரி சோலார் ட்ரெயின் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகல, ஏன்னா வெயிலே காஞ்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன திறமை, அதில் ஏதாவது திறமை வளர்க்கறதுக்கான தேவைப்பட்டால் கூட நம்ம மேடம் இருக்காங்க, கலெக்டர் 12 மணிக்கு நான் பார்க்க சொன்னேன், அந்த ஆங்கிளில் டெவலப் பண்ணேன். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நாட்டை அப்படியே படிப்படியாக வளர்க்கக்கூடிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு சுயதிக்குழு மூலமாக இருக்குது. டக்குன்னு நம்ம நோய் வரும்போது ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அப்போ கேட்டால் கார்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. ரேஷன் கடை அப்புறம் நம்ம 1,20,000 இந்த அமௌண்ட் ஆனுவல் இன்கமோட கம்மியாக தான் வாங்கணும். அது ஒன்று. இன்னொன்று மேடம், எல்ஐசியில் நிறைய பாலிசி இருக்குது. மாதம் ₹1 கொடுத்தா கூட உயிர் காப்பீட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணினா ₹12 தான் ஒரு வருஷத்துக்கு. நம்ம நீங்கள் டீ குடிக்கிறதுக்கே ₹15 குடிக்கிறோம் இல்லையா, நம்ம எங்கேயாவது பண்ணுறதுக்கு. ஆனால் அதை நம்ம கவனக்குறைவாக பண்ணணும். எப்போவுமே இதெல்லாம் நமக்கு நல்லது. நம்ம ஒரு ஆங்கிளில் மட்டும் 360 ஆங்கிளையும் பார்க்கணும். மேடம் மேடம் செல்ல கீழே அடுத்ததாக செம்மலர்